ஹாய், இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜர்னி. நாங்கள் அந்தமான் போயிட்டுருக்கோம். இன்னும் 1 வீக் அங்கே தான் இருக்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஃப்ளைட் ஜர்னி எப்படி இருக்குன்னு தெரியல. லேண்ட் ஆகும்போது எப்படி இருந்ததுன்னு நம்ம அப்டேட் கொடுக்கலாம். க்ளவுட்ஸ் மேலே வந்துட்டுருக்கோம். அப்படியே பாருங்க. நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃபோட லேண்டிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த மேகங்களுக்கு இடையில புகுந்து வர்றது. பொதுவாக நம்ம சினிமாவில் அந்த தேவலோகம் காமிப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இருந்தது. அப்படியே அந்த புகை மூட்டத்துக்குள்ளே புகுந்து வந்தது பார்த்தா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருந்ததுங்க. ஹலோ, நாங்கள் எல்லாம் அந்தமான் வந்து இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஃப்ளைட் லேட்டு. அதனால் எங்களுடைய ஷெட்யூல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. மொதல் நாங்கள் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா செல்லுலார் ஜெயில், காலாபாணின்னு சொல்லுவாங்க, அந்தமான் சிறை. சரி, நம்ம கூட வந்துக்கிறவங்க பெரியவங்களுக்குலாம் வந்து அந்தமான் சிறைனா என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்போம். சொல்லுமா, உனக்கு அந்தமான் சிறைனா என்னம்மா தெரியும்? அது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அங்கே தான் பிரிட்டிஷ் வச்சிருந்தாங்க. சிறைச்சாலை படம் அங்கே தான்ப்பா எடுத்தாங்க. ஓகே, அதை மையமாக வச்சு எடுத்தாங்க. அங்கே லைட் ஷோ இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நமக்கு வந்து அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம காமிப்போம். ஸோ அதுக்கு நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம். நீ சொல்லுமா, அந்தமான் சிறைனா உனக்கு எதுமா ஞாபகம் வருது? இந்த சிறைக்கு வந்தால் மரணம் நிச்சயம் அப்படின்றதுக்காக இந்த சிறைச்சாலைக்கு காலாபாணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பிரிட்டிஷ் டைமில் கட்டின ஜெயில் இது. மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அவங்களெல்லாம் வந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இட்ஸ் வெரி டஃப் ஜெயில். ஓகே, தப்பிச்சே போக முடியாது. சொல்லுமா, நீ சொல்லுமா, உனக்கு என்னமா அந்த சிறையை பற்றி தெரியும்? வீர் சாவர்கர் தான் வந்து the first person அங்கேருந்து வெளியில் வந்தவர் உயிரோட. அந்த மணிக்குண்டு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதாம்மா. ஓகே, அது இருக்கு பாரு மணிக்குண்டு. இப்பயும் ஒர்க்கிங்கில் இருக்கா? ஒர்க்கிங் அந்த பேர் இப்பயும் ஒர்க்கிங்கில் இருக்குமா? 4 o'clock ஆகுது, 3:50. சூப்பர். இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின அந்த மணிக்குண்டு இன்னுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோ இப்போ மேலே பார்க்குறீங்களா தகர ஷீட்லாம், அந்த காலத்தில் வீடுகளெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குமா. நாம் இப்போது ஜெயிலுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். நாம் இப்போ உள்ளே போக போகிறோம். நாம் இந்த ஜெயிலுக்குள்ளே போன உடனே அங்கே முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கைதிகளை வச்சு இந்த ஜெயிலை எப்படி கட்டினாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் பயன்படுத்திய உடை, அவங்களுடைய ஹெல்மெட்டு, லத்தி, கைதிகளுக்கு கொடுத்த உடை, அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்கு பயன்படுத்திய பூட்டு, அந்த டோட்டல் ஜெயிலோட மினியேச்சர் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது பாருங்கள், சைக்கிள் கம்பி ஸ்போக்ஸ் மாதிரி அந்த ஜெயிலோட அமைப்பு இருக்குது. நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக பல போராட்டங்கள், பல இன்னல்கள், ஏன் பல உயிர்களே தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்த ஜெயில் இல்லைங்க, அவங்க இருந்த கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். முதல்ல எனக்கு இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தவுடனே வீர் சாவர்கர் இருந்த அந்த அறையை பார்க்கணும் தாங்க ரொம்ப அவலாக இருந்தது. இந்த ஜெயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு, செகண்ட் ஃப்ளோர்னு இருக்குது. அவர் இருந்த அறைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த விங்கில் செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட் ஜெயிலில் தாங்க அவர் இருந்தார். இப்போ நாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ஜெயிலை பார்த்தீங்கன்னா 1896 ஆரம்பித்து 1906 முடிக்கிறாங்க. இந்த ஜெயில் அவங்க ஏன் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்காக போராடுறாங்க இல்லையா, அந்த வீரர்களை கொண்டு வந்து இங்கே சித்திரவதை செய்கிறாங்க. அடுத்து அவங்க வந்தே மாதரம் அப்படிங்கிற வார்த்தை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு எண்ணற்ற கொடுமைகளை செய்கிறாங்க. அதற்காகவே இந்த ஜெயிலை உருவாக்குறாங்க. உலகத்திலே மிகவும் கடுமையான ஜெயிலில் இதுவும் ஒன்றுங்க. இந்த ஜெயிலோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா முழுவதும் செங்கல் மட்டும்தான் வச்சு கட்டியிருப்பாங்க. பூஸ் வேலை இருக்காது. ஒரு அறைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு ஆள் இன்னொரு ஆளை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு பாதுகாப்பாக கட்டியிருப்பாங்க. அவங்க மேலே அந்த பார்வைக்குள்ளேருந்து பார்த்தாங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த ஜெயிலும் அப்படியே தெரியும். ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கவே முடியாதுங்க. நாம் வீர் சாவர்கர் இருந்த அந்த அறைக்கு வந்தாச்சு. முகப்பிலே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ போட்டு டிஸ்பிளே போட்டு வச்சுருக்காங்க. நாம் உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா அவர் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பான்னு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அவர் பயன்படுத்திய உடை, அவர் பயன்படுத்திய தட்டு, அவருக்கு உடையும் பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் உடை தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோணிப்பை தான் அந்த உடையை. அது போட்டுக்கிட்டால் உடம்பெல்லாம் எரியுமா, அந்த மாதிரி உடை தான் அவருக்கு கொடுத்து வச்சுருக்காங்க.
இங்கே இருக்கக்கூடிய கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக வேலை கொடுப்பாங்க. ஈவினிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சங்கிலியால் கையையும் காலையும் ஒன்றா பிணைச்சி வச்சுருவாங்களாம். அவங்களால ஃப்ரீயாகவே நடக்க முடியாது. கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணுறாள். அந்த அளவுக்கு அந்த சங்கிலியை போட்டு பிணைச்சிருப்பாங்களாம். இப்போ நாம் நின்றுட்டு இருக்க இந்த இடம் தான் பார்வை கொண்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா சிறைச்சாலையும் கம்ப்ளீட்டாக தெரியும். இந்த சிறைச்சாலையிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அப்படியே தப்பிச்சு போனாலும் அந்த பக்கம் கடல் தான். கடல் மட்டத்திலேருந்து 60 அடி ஹைட்டில் இருக்குது இந்த சிறைச்சாலை. இதுதான் ஒவ்வொருக்குமே வழங்கப்பட்ட சிறைச்சாலை. பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் தான் இருக்கும். பயங்கரமான அந்த காலத்தில் பயன்படுத்திய அதே கதவுகள். பார்த்திங்கன்னா எந்த வித ஜன்னலுமே இருக்காது. மேற்படி ஒரே ஒரு ஜன்னல் தான் ரொம்ப ஹைட்டில் இருக்கும். அதுவும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸு. பக்கத்து அறையில் எந்த வித டச்சுமே நம்ம வச்சுக்க முடியாதுங்க. நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தூரம் ஒரு தட்டு வர அளவுக்கு தான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது தெரியுது பாருங்கள். அதுதான் சாப்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ். இப்போ நம்ம ஜெயிலெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அவங்களுக்கு காலையில் என்னென்ன வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஈவினிங்கில் எப்படி உடை இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பார்த்திங்கன்னா உடை இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு ஈவினிங்கில் சங்கிலி வச்சு பிணைச்சிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்படி தான் இருக்கும். கடுமையான தண்டனை உள்ள கைதிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மாறு கையில் சங்கிலியை போட்டு ஆப்போசிட்டில் பிணைச்சிடுவாங்க. அவங்களால சுத்தமாக நகரவே முடியாதான். ஈவினிங் போட்டாங்கன்னா அதோடு அந்த சங்கிலியை காலையில் தான் கட்டுவாங்களாங்க. அவங்க இருந்த அறையெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன வேலை செஞ்சாங்கங்கிறத நம்ம இந்த ஷெட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ தான் இந்த ஷெட்டை போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த ஷெட்டெல்லாம் கிடையாதுங்க. அவங்க வேலை செய்யும்போது அந்த வெட்ட வெளியில் வெயிலில் தான் செய்யணும். கடல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெயில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஒருத்தர் தேங்காவை கையிலே உரிக்கணும். அந்த உரித்த தேங்காவை ஒருத்தர் இந்த செக்கில் போட்டு ஆட்டணும். உரிக்கிறது அவருக்கு ஈஸியான வேலைன்னு நினச்சிடாதீங்க. அந்த உரித்த நாரெல்லாம் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அதில் போட்டு நைய எடுத்து கயிறும் திரிக்கணும். 4 கிலோ கயிறு எடுக்கணுமா. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா 40 பவுண்டு, கிட்டத்தட்ட 18 கிலோ தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். இந்த 18 கிலோ தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது 2 மாட்டை போட்டோம்னா அதுதான் இந்த 18 கிலோ தேங்காய் எண்ணெய் எடுக்குமா. அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை. அதை செய்யலைன்னா அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்குங்க. இப்போ நாம அதை தான் பார்க்க போகிறோம். அந்த கையை மேலே 2த்தையும் இப்படி சங்கிலி போட்டு பூட்டிடுவாங்க. கால் 2த்தையும் கீழே பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து அந்த சவுக்கை வச்சு அடின்னு அடிப்பாங்களாங்க. அந்த அளவுக்கு கடுமையாக தண்டனைகளை அனுபவித்து தான் நம்ம இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகும் சுதந்திர தாகத்தோடு இருக்கிறவங்கள தூக்கு தண்டனை ஏற்றுவாங்களாம். இப்போ நம்ம அந்த அறைக்கு தான் வந்திருக்கோம். அட் அ டைமில் 3 பேரில் தூக்கில் போடுற அளவுக்கு அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கயிறு அப்போ பயன்படுத்தியது கிடையாது. ஆனால் அந்த கயிறுக்கு நடுவில் ஒரு ரிங்கு மாதிரி வளையம் இருக்குது. அது இரும்பால் ஆனது. வெறும் கயிறில் போட்டால் உயிர் போகாமோ போகாதான்ட்டு அந்த மாதிரி வளையம் போட்டிருக்காங்க. அதை போட்டுட்டு இங்கே லிவர் இருக்கு இல்லைங்களா, அதை இழுக்கும்போது கீழே இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உயிர் போயிடும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் உயிர் போன பிறகு அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பாதாள அறையில் போனோம். வாங்க போகலாம். இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி கீழே பாதாள அறைக்கு போகும். அதில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, மேலே தலையடிக்கும். அந்த இடத்துல தான் அவங்க உயிர் போன பிறகு அந்த லிவர் எடுத்த பிறகு அந்த உடல்களை கீழே போய் இங்கே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் வெள்ளையர்கள் அங்கே தூக்கில் போட்ட மாதிரி எந்த வித கணக்கையும் காமிக்கலையா. ஆனால் அவர்கள் தூக்கில் போட்டதை நான் நேரில் பார்த்தேன்ட்டு வீர சாவர்கர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இப்போ நாம் சொன்ன விஷயங்களை எல்லாமே லைட் அண்ட் சவுண்டு ஷோவாக ரொம்ப இன்னோவேட்டிவாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த ஷோவை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இது எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே நம்ம ஒரு ஷோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டுட்டு அதில் வீடியோ போட்டு விடுவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா நேச்சுரலாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜெயிலு, செவரு, மரம், ஒவ்வொரு இடத்தையும் லைட் அண்ட் சவுண்ட் ஷோவில் அவ்வளோ இன்னோவேட்டிவாக அவங்க பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் நிஜமாலுமே அந்த காலத்தில் போயிட்டு அவங்க என்னென்னலாம் கொடுமையை அனுபவிச்சாங்களோ அதை நாம் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஷோவில் பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே அவங்க கைதிகள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க எவ்வளோலாம் வேலை செஞ்சாங்க, எப்படியெல்லாம் அவங்க அடித்து மிதித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விஷுவலாக கட்டியிருப்பாங்க. இதில் என்னென்னா ஒரே ஒரு குறை என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வெறும் ஹிந்தியில் மட்டும்தாங்க இருக்குது. இங்கிலீஷில் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் ஒரு ஷோ போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். மற்றபடி விஷுவலாக நமக்கு புரியலைன்னா கூட அந்த விஷுவலாக பார்க்கும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது இந்த ஷோ. நீங்கள் அந்தமான் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஷோவை பாருங்கள். இந்த ஷோவை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோடு தான் வருவீங்க. கிட்டத்தட்ட நம்ம கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கலங்கி இருக்கும். அந்த அளவுக்கு கொடுமைகளை நம்மளுடைய முன்னோர்கள் அனுபவிச்சிருக்காங்க. இது அந்தமான் சீரிஸோட முதல் வீடியோ. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.